வன்னியரசு அமைச்சரவை என்ன மாற்ற நிகழ்வு போல சில பேர் கேட்டாங்க. வன்னியரசுடைய அமைச்சரவையில் 5000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு 5 வருஷம் 25,000 கோடி ரூபாய். ஒரு தலித் சகோதரர்கள் விசிகேல இருந்து வந்து 25,000 கோடி தன்னுடைய மக்களுக்காக செலவு செய்ய போறார். பாத்தீங்களா? எந்த விதமான குறுக்கீடுகள் இல்லாமல், எந்த விதமான குடும்ப ஆதிக்கம் இல்லாமல், எந்த விதமான கமிஷன் இல்லாமல் அந்த பணம் உண்மையான ஏழையா இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு போய் சேரணும். இதுதான் அரசுடைய நிர்வாகம். இது பேர் நிறைய பேருக்கு புரியல. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 8 தலித் அமைச்சர் உருவாக்குறதுக்கு 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷம் ஆச்சு. அவங்க என்ன செய்ய போறாங்கிறது 5 வருஷம் கழிச்சு தெரியும், 2 மாசத்தை தெரியாது. சில அறிவாளிகள் 2 மாசத்துக்குலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதிராளிகளுக்கெல்லாம் நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல யாரும் இல்ல. உங்களோட விளையாடுற அளவுக்கு கலைஞரோட அது முடிஞ்சிருச்சு. நீங்க கலைஞர் குரல் கொடுத்தீங்க, ஓகே. இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல பெரிய ஆள் இல்ல. அதனாலதான் கொளத்தூர்லயே முடிச்சிட்டோம். கொளத்தூர்லயே வரலாற்றுல முடிச்சிட்டோம். எத்தனை ரீகவுண்ட் வேணா கேட்கலாம். 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டுல வேணா மாறுமே தவிர 9,000 ஓட்டுல இருந்து ஒரு ஓட்டு கம்மியாவாது. ஏன்னா இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, குடும்ப ஆட்சியை தூக்கிறதுக்கான தீர்ப்பு. அவங்க 7 மிஷின் இல்ல 70 மிஷினை எடுத்து பார்த்தாலும் 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டு மாறுமே தவிர ஒரு ஓட்டு கம்மியாவாது. யாரோ அவருக்கு தப்பா அட்வைஸ் பண்ணிருக்காங்க ரீகவுண்டிங்னு. அது ஜனநாயக கடமை, அவங்க நிகழ்த்திட்டு போட்டோம். அதனால உங்களுடைய தொண்டையை இனி பாராளுமன்ற தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் மட்டும்தான் நாங்க பார்க்கணும். சில பேத்துக்குலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். பழைய வரலாற்றை தூக்கி போடுங்கள். இப்பொழுது ஒரு புதிய வைகோ அவர்களை நாங்கள் பார்க்க போறோம். வைகோ 2.0. நாங்க உங்களுக்கு பலமா இருக்கிறோம், நீங்களும் எங்களுக்கு பலமா இருக்கீங்க. ஐஎம்எலுக்கு நாங்க பலமா இருக்கோம், ஐஎம்எல் எங்களுக்கு பலமா இருக்கு. இங்கள் ஆதிக்கம் இல்ல, நட்பும் அன்பும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. அதிகாரத்துக்கான சண்டை இல்ல, எம்எல்ஏக்கோ அமைச்சருக்கு சண்டை இல்ல. தமிழ்நாட்டை காக்கக்கூடிய நட்பும் உறுதியுடன் நாம் ஒன்றுமையோட இருக்கிறோம். இவ்வளவுதான் நம்மளுடைய அரசியலுடைய கொள்கை. ஊழலுக்காக இந்த கூட்டணி சேரல, ஊழலை தூக்கி எறியறதுக்காக இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கோம். 60 நாள் 70 நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஐயா ஷாஜகான் பக்கத்துல இருந்து ஒரே ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு. ஒரு சுதந்திரமான அமைச்சர் இதுவரைக்கும் இதுவரைக்கும் முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்து கிடையாது. அவர் நல்லா செய்யறாரு, சூப்பரா செய்யறாரு. இப்படிதான் முதலமைச்சர் பாசிட்டிவா பேசுவாரா ஒவ்வொரு அமைச்சரவையிலையும். அப்படி ஒரு சகோதரத்துவமா நாம இணைஞ்சிருக்கோம். அதனால ஐஎம்எலுக்கும் இது ஒரு 2.0. நாம் இஸ்லாமிய சமூகத்திற்கு அடுத்தடுத்த திட்டங்களை உருவாக்கணும். பெண்கள் மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு திட்டங்களை உருவாக்கணும். என்னெல்லாம் செய்ய முடியுமோ திட்டங்களா அவங்க ஷாஜகான் சார் மூலியமா பெரிய பெரிய திட்டங்கள். நான் வன்னியரசு அமைச்சரவை என்ன மாற்ற நிகழ்வு போல சில பேர் கேட்டாங்க. வன்னியரசுடைய அமைச்சரவையில் 5000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு 5 வருஷம் 25,000 கோடி ரூபாய். ஒரு தலித் சகோதரர்கள் விசிகேல இருந்து வந்து 25,000 கோடி தன்னுடைய மக்களுக்காக செலவு செய்ய போறார். பாத்தீங்களா? எந்த விதமான குறுக்கீடுகள் இல்லாமல், எந்த விதமான குடும்ப ஆதிக்கம் இல்லாமல், எந்த விதமான கமிஷன் இல்லாமல் அந்த பணம் உண்மையான ஏழையா இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு போய் சேரணும். இதுதான் அரசுடைய நிர்வாகம். இது பேர் நிறைய பேருக்கு புரியல. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 8 தலித் அமைச்சர் உருவாக்குறதுக்கு 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷம் ஆச்சு. அவங்க என்ன செய்ய போறாங்கிறது 5 வருஷம் கழிச்சு தெரியும், 2 மாசத்தை தெரியாது. சில அறிவாளிகள் 2 மாசத்துக்குலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நாம் நம்ம கடமையை செய்வோம். பெண்களும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆட்சியை உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கான கடமை உணர்வும் நாம் எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. அதனால் இங்கு அழைத்த என்னுடைய தலைவர் அவர்களுக்கும் சரி, ஐயா அவர்கள் நான் கொடுத்து பேச வேண்டிய இது கிடையாது. நான் ஒரு மாணவனா ஐயாவை பார்க்கறதுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.